Hi guys, welcome to another vlog, and this is our take on the Karthikeya Deepam that we got it directly from the Tiruvannamalai temple. Adanga Deepam. Let's go on to the video and I will tell you more about this. ஸோ கார்த்திகை தீபம் நம்ம எல்லோரும் 3 நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் அதுக்காக கிளம்புனது தாங்க திருவண்ணாமலை கோயில். ஸோ திருவண்ணாமலை கோயிலில் நாங்கள் டைரெக்டாக போனோடனே கிரிவலை ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிவலை பாதையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் எல்லாருமே ஃபுல் ஸ்பிரிட்டோடு நடந்துட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த மேப். மொத்தமாக கிரிவலம் 14 கிலோமீட்டர் நம்ம சுற்றி வரணும். இது பேசிக்காக கோயிலில் சுற்றி இருக்க மலையை சுற்றுறது தான். போகிற வழியெல்லாம் அன்னதானம் நிறையா சாப்பிட்றதுக்கெலாம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல கடைசியாக உட்காந்து சரி தீபத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு வாங்கினோம். எங்களோடய நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து பட்டாசு வெடித்தாங்க. அப்போ தான் மலை மேலே இருக்கிறவங்களுக்கு தீபம் ஏற்றலாம் தெரியும். ஸோ அப்போ கரெக்டாக தீபம் ஏற்றும் போது எல்லாருமே அண்ணாமலையார் வாழ்கன்னு சொல்லி எல்லோரும் தீபத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் வாங்கின விளக்கு ஏற்றிட்டு எங்களை மாதிரி நிறைய பேர் விளக்கு ஏற்றி நடப்பாதை ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே கோயிலை தாண்டி போய் கோபுர தரிசனம் தான் பண்ணோம். பயங்கர கூட்டம். கோயிலுக்குள்ளார யாரையும் விடலன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கி போகிற வழியெல்லாம் தீபம் தெரிஞ்சுது. அப்பார்ட் ஃப்ரம் கிரிவலம், ஐ திங்க் இது திருவண்ணாமலையில் இருக்க ஆளுங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது. பீட் சின்ன சின்ன திங்ஸ் லைக் கரகாட்டம், இந்த பூமர் வைக்கிறது, அன்னதானம், அது எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நிறைய மக்கள் கூடி சேர்ற இடம். ஸோ ஒட்டு மொத்தமாக நாங்கள் 30,000 ஸ்டெப் நடந்து கிரிவலத்தெல்லாம் முடிச்சிட்டோம். லைக் 7 சப்ஸ்கிரைப்